Hello students, welcome to HEMA Max 11th Standard Max Chapter 7 Matrices and Determinants Exercise 7.1 13th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். Verify the property A into B plus C is equal to AB plus AC. So இந்த property already நம்ம solve பண்ணிருக்கோம் 10th standardல. When the matrices A, B, C are given by A 2 0 minus 3 1 4 5, B வந்து 3 1 minus 1 0 4 2 and C வந்து 4 7 2 1 1 minus 1. மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மூணு மேட்ரிக்ஸை இந்த ப்ராப்பர்ட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணோம். LHS equal to RHS வருதா சால்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். ட்ரை பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ABC எழுதிடலாம். 2 0 minus 3 1 4 5 3 1 minus 1 0 4 2, C value 4 7 2 1 1 minus 1. இப்போ என்ன proof பண்ணும்? To prove A into B plus C is equal to AB plus AC. So first LHS செய்யலாம், அப்புறம் RHS செய்யலாம். LHS part என்ன? A into B plus C. So எப்பவுமே bracket குள்ள இருக்கதா first செய்யணும். B plus C is equal to B ஓட value 3 1 minus 1 0 4 2 plus C ஓட value 4 7 2 1 1 minus 1. So இப்போ first row first column இங்கே first row first column இது ரெண்டுத்தையும் தானே plus பண்ணும். 3 plus 4 7 1 plus 7 8 minus 1 plus 2 1 0 plus 1 1 4 plus 1 5 2 minus 1 1. இது வந்து B plus C ஓட வேல்யூ. அடுத்து என்ன பண்ணும்? A into B plus C. அப்போ A மேட்ரிக்ஸோட இதை மல்டிபிள் பண்ணும் இல்லையா? நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணும்? A into B plus C. A மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன், B plus C ஓட மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், சேம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் செய்ய போகிறோம். 2 into 7 14, 0 into 1 0 தான், minus 3 into 5 minus 15. First row second column 2 into 8 16, 0 into 1 0, minus 3 into 1 minus 3. அடுத்து second line first column, second row first column 1 into 7 7, 4 ones are 4, 5 into 5 25, 1 into 8 8, 4 into 1 4, 5 into 1 5. இப்போ next line 14 minus 15 minus 1, 16 minus 3 13, 7 plus 4 11, அப்போ 36, 12 17. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். சரியா? இப்போ அடுத்தது RHS சால்வ் பண்ணலாம். RHS என்னது? AB plus ACயா? ஸோ ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கலாம், அப்புறம் AC, அப்புறம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம் இல்லையா? AB 2 0 minus 3 1 4 5. B மேட்ரிக்ஸ் வந்து 3 1 minus 1 0 4 2. ஓகே, இப்போ சேம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். 2 3s are 6, 0 into minus 1 0, minus 3 into 4 minus 12. First row second column 2 1s are 2, 0 into 0 0, minus 3 into 2 minus 6, 1 into 3 3, 4 into minus 1 minus 4, 5 4s are 20, 1 into 1 இல்லையா? செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 1 1, 4 into 0 0, 5 2s are 10. இப்போ அடுத்த லைனில் 6 minus 12 minus 6, 2 minus 6 minus 4, 3 minus 4 minus 1, அப்போ 19 10 plus 1 11. இப்போ AB கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து AC கண்டுபிடிக்கலாம். AC ஓட வேல்யூ மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ சேம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான்.
2 4s are 8. First row, first column. Plus 0 into 2, 0. Minus 3 into 1, minus 3. First row, second column. 2 7s are 14. 0 into 1, 0. Minus 3, minus 1. அப்போ plus 3 னு மாறிடும் இல்லையா? 1 into 4, 4. 4 2s are 8. 5 1s are 5. 1 into 7, 7. 4 1s are 4. 5 into minus 1, minus 5. இப்போ 8 minus 3 எவ்வளோ? 5. 14 plus 3 எவ்வளோ? 17. 8 அப்புறம் 9 10 11 12. 12 plus 5 17. 7 minus 5 2. அப்போ 6. இது ஏசி தான். நம்ம வந்து இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் மாதிரி வருதான்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் எழுதிடலாம். ஏபி ப்ளஸ் ஏசி என்னென்ன எழுதிருக்கேன்? இது வந்து ஏபியோட வேல்யூ ப்ளஸ் இது ஏசியோட வேல்யூ. ரெண்டுமே 2/2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஆட் பண்ணலாம். -6 + 5 முதல்ல எழுதிக்கலாமா? -6 + 5 -4 + 17 19 + 17 11 + 6 5 - 6 - 1 17ல 4 போச்சுன்னா 13 6 36 17. இது செகண்ட் ரிசல்ட். -1 13 36 17. இதே தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் வருதா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் பாருங்கள், -1 13 36 17. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான், எழுதிடலாம். ரெண்டு ரிசல்ட்டும் ஈக்குவலாக வந்தனால from 1 and 2 a into b plus c is equal to ab plus ac, hence proved அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். முதல்ல பியும் சியும் ஆட் பண்ணும், ஏவோட மல்டிபிள் பண்ணும். அப்புறம் ஏபி தனியாக ஏசி தனியாக மல்டிபிள் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும். ரிசல்ட் ஈக்குவலாக வருதா பாருங்கள். எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் போய் கண்டுபிடிங்க, உங்களால் இந்த மிஸ்டேக்ஸை வந்து சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரூஃப் ரிலேட்டட் சம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ அதில் ஆன்சரும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், எல்ஹெச்எஸில் வர்றதா ஆர்ஹெச்எஸில் வருதா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளால் ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வருதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, எல்ஹெச்எஸ் கரெக்டாக வந்து ஆர்ஹெச்எஸ் கரெக்டாக வரலன்னா நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடக்கூடாது. எந்த இடத்துல வரலன்னு முதல்ல பாருங்கள். அந்த ரோ காலம் மட்டும் நம்ம பார்த்தோன்னாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்க சம்லலாம் நம்மளால் அப்படி செய்ய முடியாது, பட் ப்ரூஃப் சம்ஸில் அது பாசிபிள். ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதை அட்டென்ட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.